இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். பிப்ரவரி 17 திருச்சி சிறுகனூரில் அணி திரண்டு வாருங்கள். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களில் 56 பேரின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதம் முடிவடைய இருக்கின்றது. இதையடுத்து நடைபெற்ற தேர்தலில் பாஜகவின் 20 வேட்பாளர்கள் உட்பட 41 பேர் போட்டியின்றி வெற்றி பெற்றனர். இதில் உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்கள், கர்நாடகாவில் 4 இடங்கள், ஹிமாச்சல் பிரதேசத்தில் 1 இடம் உள்ளிட்ட 15 இடங்களுக்கு போட்டி இருந்ததால் தேர்தல் நடைபெற்றது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் 8 பேர், கர்நாடகாவில் 1, ஹிமாச்சல பிரதேசத்தில் 1 என 10 பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். கர்நாடகாவில் காங்கிரஸில் 3 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலின் மூலம் பாஜகவிற்கு கூடுதலாக 2 இடங்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 97ஆகவும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 117ஆகவும் அதிகரித்துள்ளது. மாநிலங்களவையில் மொத்தம் 240 இடங்கள் இருக்கின்றன. இதில் பெரும்பான்மைக்கு தேவையான 121 இடங்களை பெற என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் 4 இடங்கள் தேவைப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைக்கு இன்னும் தேர்தல் நடைபெறாததால் அம்மாநிலத்தின் 4 மற்றும் 1 நியமன உறுப்பினர் என மாநிலங்களவையில் 5 இடங்கள் காலியாக இருக்கின்றது. இப்போதைய நிலையில் மாநிலங்களவையில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. காங்கிரஸ் 29 உறுப்பினர்களுடன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது.